ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம ட்ரெயினில் நிறைய பேர் போயிருப்பீங்க. அந்த ட்ரெயின் கோச், அந்த ட்ரெயின் பெட்டியில் பார்த்திங்கன்னா சைடில் ஒரு 2 லெட்டர் இருக்கும். 2 லெட்டர் இங்கிலீஷில் இருக்கும், அதுக்கு மேலே ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. இந்த லெட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 5 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த 5 டிஜிட் நம்பர் இருக்கும். இது எல்லா கோச்லேயும் எல்லா பெட்டிலையும் இருக்கும். இது எதுக்காக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ட்ரெயினில் நிறைய பேர் போகிறவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் சில பேருக்கு தெரியல. கொஞ்சம் சமீப காலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த லெட்டரில் 2 வேர்டு, அதாவது 2 லெட்டர் இருக்குல்ல, அது எதை நோட் பண்ணுது? அது கோடு, ரயில்வே ஜோன் கோடு தான் அது நோட் பண்ணுது. நம்ம இந்தியாவில் பல ஜோன்ஸ் இருக்குது ரயில்வேக்கு. நம்ம இப்போ தமிழ்நாட்டில் சதர்ன் ரயில்வேன்னு சொல்லுவோம்ல, சதர்ன் ரயில்வே. ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட 17 ஜோன்ஸ் இருக்குது. அந்த 17 ஜோன்ஸில் தான் நோட் பண்ணுறதுக்கு தான் அந்த லெட்டர், 2 லெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பெட்டி இருக்குது, அதில் என்சின்னு போட்டிருக்குன்னு வச்சுங்களேன். அந்த என்சி எதை குறிக்கிறதுனா, அந்த என்சி நார்த்தன் சென்ட்ரல் ரயில்வே. அந்த நார்த்தன் சென்ட்ரலுங்கிறது தான் என்சின்னு குறிக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் அந்த கோடை தெரிஞ்சுக்கிட்டு இது எந்த ஜோன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இதுதான் அந்த லெட்டருக்கான மீனிங். அதுக்கப்புறம் இந்த 5 டிஜிட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 5 டிஜிட் மொதல் 2 டிஜிட். இந்த மொதல் 2 டிஜிட் எதை குறிக்குதுன்னா, இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங், அந்த பெட்டி எந்த வருஷம் தயாரித்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளாக 13 இருக்குன்னு வச்சுக்கலாம், 2013 அந்த பெட்டி தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் மொதல் 2 லெட்ரு அந்த பெட்டி எந்த வருஷம் தயாரித்தாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இதுக்கு அர்த்தம். அடுத்த 3 லெட்டர் இருக்குது பாருங்கள், அது எந்த வகையான பெட்டி அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான், புரிஞ்சிக்கிறதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள், அது 3 டிஜிட் நம்பர் இருக்குது, 3 to 8 அப்படின்னா 3 to 8 ஒவ்வொரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. 0 to 1. அப்போ அது ஃபஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ஒரு இமேஜ் போட்டிருப்பேன், அதில் பார்த்து தெரிஞ்சிங்க. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதை லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சிங்க. நான் எக்ஸாம்பிளாக சிலது சொல்கிறேன். 0 to 25, அதாவது 001 to 025 இதுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் எது வேணாலும் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 003 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அது எதை குறிக்குன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி, அதை தான் குறிக்கும். அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 398 அப்படின்னு ஒரு போட்டிருக்குன்னா அது எங்கே கேட்டகரியில் வரும்னா ஸ்லீப்பர் கிளாஸில் வரும். அதாவது 201லேருந்து 400 வரைக்கும் எந்த நம்பர் வந்தாலும் ஸ்லீப்பர் கிளாஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது, அதை தான் அது குறிக்குது. அதுமாதிரி என்னென்ன கேட்டகரி பாருங்கள், 01லேருந்து 25 இது ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி. 26லேருந்து 50 அது ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி ப்ளஸ் ஏசி 2 டயர். அடுத்தது 51 to 100 இது 2 டயர் ஏசி. நீங்கள் 51லேருந்து 100 வரைக்கும் உள்ள எந்த நம்பர் பார்த்தாலும் அது செகண்ட் ஏசின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அப்புறம் 101லேருந்து 150 இந்த இதுக்குள்ளே நம்பர் ஏதாவது அந்த பெட்டியில் போட்டுருந்துச்சுன்னா அது தேர்ட் ஏசின்னு அர்த்தம், 3 டயர் ஏசி. ஓகேங்களா? அப்புறம் 151லேருந்து 200 அப்படி இருந்துச்சுன்னா அது ஏசி சேர் கார், நம்ம உட்காந்துட்டு போகிற ஏசியோட இருக்கிற சேர் கார், அதுதான் அந்த நம்பர். 201லேருந்து 400 இந்த 3 நம்பர், இந்த நம்பருக்குள்ளே ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஸ்லீப்பர், செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர். அப்புறம் 401லேருந்து 600 வரைக்கும் நம்பர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது எதை குறிக்குன்னா ஜென்ரல் சிட்டிங். ஓகேங்களா? 601லேருந்து 700 வரைக்கும் இருந்துச்சுன்னா சீட்டர் கிளாஸ், சீட்டர் கிளாஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்புறம் 701லேருந்து 800 வரைக்கும் போனால் எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க, சீட்டிங் வித் லக்கேஜ் ரேக்குன்னு சொல்லுவாங்க. அதை எஸ்எல்ஆர்னு, சீட்டிங் வித் லக்கேஜ் ரேக்கு. இது இல்லாமல் 800க்கு மேலே சில இதெல்லாம் இருக்குது. அது எதுக்குன்னா இந்த பேண்ட்ரி காரு, ஆர்எம்எஸ்னால் இந்த ரயில்வே ஸ்பீட் போஸ்ட்லாம், ரயில்வே போஸ்ட் அதெல்லாம் இருக்குல்ல, அது ஆர்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஆர்எம்எஸ்க்கு எதுவும் ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு மறந்து போச்சு. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் 800 ப்ளஸில் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ அதுமாதிரி ட்ரெயினில் போகும்போது கவனிங்க, அதை ஃபஸ்ட்டு ஜோன் எந்த ஜோனில் தயாரித்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஃபஸ்ட்டு 2 தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட்டு 3 டிஜிட் வந்து எந்த மாதிரி டைப்பு பெட்டின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.